ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் க்ரௌண்ட் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாணக்கார வீட்டு கேசரி எப்படி பண்ணலாங்கிறத குவிக்காக பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டேன். சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் எடுக்கணும், மற்ற எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடாது. இதில் வந்து நான் ஏலக்காய் நான் கிள்ளி போட்டுக்கிட்டேன். நீங்கள் கிராம்பு வேணாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனை. அது கூடவே இந்த டம்ளரில் தான் நான் ரவை எடுத்திருக்கேன். 1 1/4 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அது அப்படியே 3 மடங்கு அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். அதாவது 1 டம்ளர் ரவை எடுத்திங்கன்னா 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். இப்போது தண்ணியிலே வேணுங்கிற கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கல் உப்பையும் சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி தளபலாண்டு நல்லா கொதிக்கணும். சிம்லேயே வச்சு அது நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த மாதிரி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டுட்டு அப்படியே கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது தண்ணி நல்லா வற்றிட்டு உங்களுக்கு ரவை நல்லா மலர்ந்து வந்திருக்கும். அது நல்லா பபிள்ஸாக மேலே தெறிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக நிதானமாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரவை நல்லா மலர்ந்துடும். இதை அப்படியே நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் மூடி வச்சுருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதில் 1 1/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா 1 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சீனி எடுக்கணும். இப்போது நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன்னா 1 1/4 டம்ளர் அப்படி இல்லைன்னா 1 1/2 டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். நான் 1 டம்ளர் அளவே தான் நான் சீனி போட்டுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப இனிப்பு இல்லாமல் நாங்கள் கம்மியாக தான் இனிப்பு சாப்பிடுவோம். அதனால் நார்மலாகவே இனிப்பு இருக்கிறதுக்கு ஈக்குவல் ரேஷியோ போடலாம். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு 1 1/4 இல்லைன்னா 1 1/2 அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தண்ணி விட்டுக்கிட்டே வரும். அப்போ நல்லா கிண்டி விட்டோன்னா திருப்பி தண்ணி ட்ரெயின் ஆகிடும். தண்ணி ட்ரெயின் ஆன ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு திருப்பி நல்லா இதே மாதிரி ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒட்டாது. இந்த மாதிரி ஏனத்தில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் சிம்லேயே அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா அப்படியே ஆப்பையிலேருந்து அப்படியே நழுவி அப்படியே கீழே விழுவும். அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா தாராளமாக நெய் விட்டு கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் பருப்பு எல்லாம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கூட தாளித்து நீங்கள் விட்டு கிண்டி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.